ஆனந்த் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இதுக்குதான் இவ கூட கடைக்கு வரமாட்டேன்னு சொன்ன, ஏதாச்சும் கேட்டாலா, ஒரு பேச்சு நம்ம சொல்றத கேட்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாரு. கரெக்டா கார்த்தி ஸ்டெப்ஸ்ல மேல ஏறி வர்றாரு. போச்சு போ, இதென்னடா கார்த்தி வர்றான், அங்க என்னடானா மேல மீனாட்சி நிக்கிறா, இங்க கார்த்தி வரான், என்ன பண்றது, போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் ஒரு இடத்துல மறுபடியும் ஒளிஞ்சுக்கிறாரு. கார்த்திக் வர்றாரு, அதே தேர்ட் ஃப்ளோருக்கு தான் வர்றாரு. அதுக்குள்ள இங்க ரியாவும் மீனாட்சியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வந்து மீனாட்சி சொல்றாங்க, சரி விடுங்க, நானே விட்டு கொடுத்துறேன், இந்த சட்டையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி அங்க இங்கன்னு ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா கார்த்திக் வர்றாரு. அந்த சட்டையை வச்சு நின்றுட்டு இருக்காங்க ரியா. அதை பார்த்தோன்னே இவங்க தான் இங்க இருக்கிறாங்க, அப்போ அண்ணனும் இங்கதான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படின்னு அந்த சைடு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க மீனாட்சி இருக்காங்க. ஆஹா, அண்ணியும் இங்கதான் இருக்காங்களா, அப்ப கன்ஃபார்ம் அண்ணன் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சு மீனாட்சி கிட்ட போறாங்க. அண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, வெட்டிங் டே அடுத்த வாரம் வருதுல, அதுக்கு தான் எங்க 2 பேத்துக்கு ட்ரெஸ் எடுத்தோம், அடுத்தது இனி உங்க எல்லாத்துக்குமே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணி, இதெல்லாம் சாப்பிடுற பொருளா அப்படிங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீங்க முதல்ல வாங்க நீ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஆட்டோல ஏத்தி விடுறாரு. ஆமா தம்பி, நீங்க இந்த கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனாட்சி, அண்ணி என் ஃப்ரெண்ட் இங்க வர்றேன்னு சொன்னா அண்ணி, அதனாலதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி உங்களை வீட்டுல கொண்டு வந்து நானே விட்டுருப்பேன், ஃப்ரெண்டு வரா அண்ணி, அதனாலதான் உங்களை ஆட்டோல ஏத்தி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க மீனாட்சி. அதுக்குள்ள இங்க ஆனந்த் என்ன பண்றாங்க, ரியாவை கூப்பிட்டு வா முதல்ல போலாம், என் தம்பி பார்த்தானா நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வேக வேகமா வர்றாங்க. அதுக்குள்ள கார்த்தியும் வந்து அந்த பில்டிங்குள்ள, அதாவது அந்த எம்எம் சில்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்துடுறாரு. மீனாட்சி ஏத்தி விட்டுட்டு மறுபடியும் மீனாட்சி கால் பண்றாங்க. இப்ப கால் அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான் மாட்டிக்கோன்ட்டு, வா முதல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கூப்பிட்டுட்டு கீழே வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம கார்த்திக் என்ன பண்றாங்க, ஸ்டெப்ஸ்ல ஏறி போறாங்க. ஆனா இவங்க லிஃப்ட்ல இறங்கி கீழே வந்துடுறாங்க. வண்டி எடுத்துட்டு எஸ்கேப்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு. ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சொன்னல நீ கேட்கவே மாட்டேன்ட்ட, மாட்டிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கார்த்திக் மேல போய் பாக்குறாரு, அவங்க அண்ணனை காணோம், எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான், ஒருவேளை நம்ம வந்து அதை பாத்துருப்பானோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே கார்ல வந்துட்டு இருக்கிற ஆனந்த் சொல்றாரு, என் தம்பி கிபி பாத்திருந்தா அவ்வளவுதான், என்ன ஆயிருக்கிறது என்னோட நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்க தம்பி பாக்கல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட என் ஒய்ஃப் வேற அங்க வந்திருந்தா தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா, நீ சட்டைக்காக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தல, அதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு ஆனந்த். அப்போ நானும் அவங்களும் வந்து உங்களுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லும் போதே போன் கால் வருது. மறுபடியும் மீனாட்சி கால் பண்றாளே அப்படின்னு சொல்றாரு ஆனந்த். அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ரியா. போன் எடுத்து பேசுற, சொல்ல மீனாட்சி, எங்க நான் உங்களுக்கு ஒரு சட்டை அனுப்பிச்சு விட்டேன்ல, அது வேண்டாங்க, வேற சட்டை நான் உங்களுக்கு எடுத்துட்டேங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ போனை வையே, நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. செம்ம கடுப்பாகுது மீனாட்சிக்கு. எப்ப பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங் மீட்டிங், இருக்கு வேற வேலையே இல்ல, குடும்பத்தை எல்லாம் பாக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க. அடுத்ததே நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே ஹால்ல உட்காந்து ஜாலியா அவங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா, கார்த்திக் வீட்டுக்கு வர்றாரு. ஐஸ்வர்யா அப்படி பாக்குறாரு. ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்கிறத பார்த்து கார்த்திக் அப்படி முறைச்சு பார்த்துட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து போறாரு. கார்த்திக், என்னது கார்த்திக் வர்றான், இவ அழுகிட்டே அவன் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் கார்த்திக் வரத பார்த்து அழுதுட்டு இருந்த தீபா என்ன பண்றாங்கன்னா, கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறாங்க. ஏன்னா தீபா, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா போச்சா அப்படின்னு கார்த்திக் வந்தானே கேக்குறாரு. நல்லா போச்சு சார். ஆமா, நீங்க எடுத்து கொடுத்தீங்களா புடவை, அது நல்லா இருந்துச்சா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதா? பிடிச்சது சார், எல்லாருமே பாராட்டாங்க சார், அத்தை கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓ அப்படியா, சரி சரி, எல்லாம் எனக்கு தெரியும் தீபா. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா தீபா, எல்லாமே ஆன்டி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, ஒரு நிமிஷம் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு கார்த்திக். சார் சார் இருங்க சார், இருங்க சார் பின்னாடியே தீபாவும் போறாங்க. அபிராமி தான் சொல்லிருக்காங்களே இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால வந்து சார் போகாதீங்க சார், கீழே போகாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க கார்த்திகே தீபா. கரெக்டா ஹாலுக்கு வர்றாங்க. அப்பதான் அபிராமியும் அருணாச்சலமும் வர்றாங்க. அண்ணே சொல்லுங்க அண்ணே, நீங்க நாங்க போன அன்னைக்கு எதுக்கு நாங்க போற கடைக்கே வந்தீங்க அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. இப்ப எதுக்கு அவகிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கார்த்திக் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. அதை கண்டுக்கவே இல்ல. இன்னைக்கு காலையில எங்க ரூமுக்கு எதுக்கு அண்ணி வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஒன்னும் பேசுறதுனே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. டே என்னடா கார்த்திக், இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்றாங்க. பா, இவங்க அந்த கடைக்கு வந்து வேற ஒரு புடவை வாங்கிட்டு தீபா வாங்கின புடவையை எடுத்துட்டு இவங்க வாங்கின புடவைய மாத்தி வச்சு அம்மா கிட்ட தீபாவை திட்டு வாங்க வச்சிருக்காங்கப்பா. இவங்க பண்ண வேலையால ஃபங்க்ஷன்ல அம்மாவும் அவமானப்பட்டிருக்காங்கப்பா. என்ன கார்த்திக் என்கிட்ட பழைய போட்டுட்டு இருக்க? நான் அன்னைக்கு கடைக்கு வந்தது அருணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் கார்த்திக், என்ன எம்எல்ஏ பழைய போடுறீங்க அப்படின்னு அருண் நினைச்சு பாக்குறாரு. கோட் ஷூட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பாருங்க அருணுக்கு, அதை நினைச்சு பாக்குறாரு. சரிங்க நீ இப்போ எதுக்கு காலையில என்னோட ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக்.
கார்த்திக். அதான் அத்தை கூப்பிட்டாங்க, அதனால கூப்பிட வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேக வேகமா போறாரு அங்க இருந்து. ஆமா, கார்த்திக் இப்போ எதுக்கு ரூமுக்கு போறான் அப்படின்னு கேக்குறாரு. அருணாச்சலம் தெரியலங்க, வந்தா தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அபிராமியும் ஒரே டென்ஷனா இருக்காங்க. கார்த்திக் நேரா என்ன பண்றாருன்னா வார்ட்ரோபுக்கு போய் சாரிய தேடுறாரு. கடைசியில ஒரு சாரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாங்க பாருங்க ஐஸ்வர்யா, அந்த சாரியை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பாக்ஸ பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த சாரி இருக்கு, நம்ம தீபா செலக்ட் பண்ணி எடுத்தாங்களா அந்த சாரி இருக்கு. அதை எடுத்துட்டு வேக வேகமா கீழே இறங்கி வராரு. சாரியை கொண்டு வந்து காமிக்கிறாரு. இதுதான் தீபா நேத்து கடையில செலக்ட் பண்ண முகூர்த்த புடவை. அந்த புடவை செலக்ட் பண்றப்ப நானும் தான் கூட இருந்தேன். இத நீங்க தான் மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. ஏன் தீபா மாத்தி வைக்க மாட்டாளா? நேத்து உங்க முன்னாடி அங்க கடையில புடவை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அத்தை அசிங்கப்படணுங்கிறதுக்காக இந்த புடவைய தீபா மாத்தி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. இந்த வீட்டுல எது நடந்தாலும் நான் தான் பண்ணணுமா, வேற யாரும் பண்ண மாட்டாங்களா? அண்ணே சாமர்த்தியமா பேசறதா நினைக்காதீங்க, இந்த புடவைய நீங்க தான் மாத்தி வச்சிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்குங்க அண்ணே, நீங்க தான் பண்ணீங்கன்னு அப்படின்னு கார்த்திக் சொன்னே. போதும் கார்த்திக், இதுக்கு மேல ஐஸ்வர்யாவை எதுவும் கேட்காத. ஐஸ்வர்யா எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் கடைக்கு வந்தா. ஏதோ ஒரு சில விஷயத்துல தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யாவே தப்பு பண்ணுவாளா? ஏன் அவ திருந்த மாட்டாளா? அண்ணா அண்ணிய தவிர எங்க ரூமுக்கு யாருமே வரலன்னா ஐஸ்வர்யா புடவையை மறைச்சு வச்சத நீ பாத்தியா, இல்ல உன் பொண்டாட்டி தான் பார்த்தாளா? கார்த்திக் சொல்றாரு. அண்ணா இப்படி பேசாதீங்கண்ணா. அருண் சொல்றாரு. அப்படிதான் பேசுவான் கார்த்திக், நீ என் ஒய்ஃப் மேல அபாண்டமா பழிய போடுவேன், நான் உன் ஒய்ஃப் எதுவும் சொல்லக்கூடாதா? உனக்கு உன் பொண்டாட்டி பெருசுனா எனக்கு ஏன் பொண்டாட்டி பெருசு. ஐஸ்வர்யா முன்னாடி தப்பு பண்ணா, முதல்ல தப்பு செஞ்சுட்டா, அதுக்குன்னு கூடாதா? இப்ப வீட்டுல எந்த தப்பு நடந்தாலும் உடனே அவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இதை கேட்டுட்டு கோபம் வராதா? கார்த்திக் சொல்றாரு. அண்ணா ஆரம்பத்துல இருந்தே தீபாவை கார்னர் பண்ணிட்டே தான் இருக்காங்க அண்ணி, அது இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு அருண் சொல்றாரு. ஏன் உன் ஒய்ஃப் என்ன பெரிய ஹரிச்சந்திர ஃபேமிலியா? அவ்வளவு பெரிய உண்மைய அப்படி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கல? இதை கேட்டோடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க தீபா. அண்ணா இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப அருண் சொல்றாரு. நீ ஐஸ்வர்யாவை பத்தி பேசினா நான் உன்னோட ஒய்ஃப் பத்தி பேசுவேன் அப்படின்னு கோவம் வந்துருது அபிராமிக்கு. நிறுத்துங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என்னாச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட இப்படி நீங்க நடந்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீபா தான். ஏ தீபா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல கார்த்திக்கு இத பத்தி தெரியக்கூடாதுன்னு, நீ எதுக்கு இதை சொன்ன? குடும்பத்துல சண்டைய வர வச்சு அண்ணன் தம்பிகளை பிரிக்கலான்னு பாக்குறியா? அத்தை நான் எதுவுமே சொல்லல அத்தை அப்படிங்கிறாங்க தீபா. கார்த்திக் சொல்றாருமா, தீபா எதுவும் சொல்லலமா, ஃபங்க்ஷன் வந்து ஆன்டி தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க. சூப்பர் கார்த்திக், பொண்டாட்டியை நல்லா காப்பாத்துறீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. உங்களோட குணம் எனக்கு கிடையாது, நான் எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். அதுக்கு அருண் கேக்குறாரு. அப்போ என் பொண்டாட்டி ஐஸ்வர்யா போய் சொல்றாளா? தீபா என்ன யோகியமா பொய்யே பேசுறது இல்லையா? ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த விஷயத்த பத்தி பேசாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படிங்கும் போது நீ என் பொண்டாட்டி பத்தி பேசுற, நான் உன் பொண்டாட்டியை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லி அருண் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது பொம்பளைகளோட பிரச்சனை. புடவைய மாத்தி வைக்கிறாங்க, இல்ல யாரோ மாத்தி வச்சுட்டாங்க, அதான் நான் விசாரிச்சுக்கிறேன். இதுல ஆம்பளைங்க யாருமே தலையிட வேண்டாம். இந்த வீட்டுல எந்த ஆம்பளைகளும் பொம்பளைங்க பிரச்சனைக்குள்ள வர வேண்டாம். தீபா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை என்ன ஏதுன்னு தீர்த்து வைக்கணுமே தவிர நீயே உன் புருஷங்கிட்ட முன்னாடி போய் கண்ணை கசக்கிட்டு நிக்க வேண்டாம். கார்த்தி, நீ தீபாவை கூட்டிட்டு மேல போ, இனிமேல் இத பத்தி யாருமே பேச வேண்டாம் அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.